வணக்கம். இது மருதம் தேனீ வளர்ப்பு பண்ணை. நான் உங்கள் மருதம் மணி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஸ்திவார அடைத்தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெழுகு அடைத்தாளை எப்படி ஒரு பெட்டியில் பொருத்தணும், எதற்காக பொருத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு பெட்டி வளர்ச்சி அடையணும். அப்போது இயற்கையாக அது அடைகள் கட்டும். ஒரு பெட்டி வளர்ச்சி அடைகிறதுக்கு முட்டை வச்சு அந்த முட்டை புழுவாகி கூட்டு புழுவாகி அதிலிருந்து நிறைய வேலைக்கார தேனீக்கள் உருவாகும். அந்த வேலைக்கார தேனீக்கள் உருவாகணும்னா முட்டையிடணும் ராணி. அப்போ ராணி முட்டையிடுறதுக்கு அதிகமான இடம் தேவைப்படும். அதுக்காக புதுசாக அடைகளை கட்டும். அருங்கோண வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த அடைகளை கட்டுறதுக்கு நம்ம இந்த அஸ்திவார அடைத்தாளை கொடுக்கும்போது கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த வேலைகள் நடக்கும். இப்போ அந்த அஸ்திவார அடைத்தாளை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு, இது மாதிரி அஸ்திவார அடைத்தாள் உங்களுக்கு தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கோவை மாவட்டத்திலிருந்து நம்ம வாங்கினோம். எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மெழுகு அடைத்தாளை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் ஒரு கட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஷீட்டை ஒரு அடைத்தாளை நம்ம 4 ஃப்ரேமில் கொடுக்க முடியும். நம்ம அட் அ டைம் 4 ஃப்ரேமில் கொடுக்கக்கூடாது. எப்படி பண்ணணும்னா, இதுலேருந்து ஒரே ஒரு அடைத்தாளை மட்டும் நம்ம எடுத்து இந்த 4 பகுதியாக கட் பண்ணி இந்த 4ல் ஒரு பகுதியை மட்டும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட் கொடுத்து இதை இப்படி மடிச்சுக்குங்க. இது எதுக்காக மடிக்கிறோம் அப்படின்னா, இது கரெக்டாக அந்த ஃப்ரேமில் பொறுத்துறதுக்காக வேண்டி அந்த சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த சட்டங்களில் ஒரு சட்டத்தை எடுத்து இந்த ஒரு சட்டத்தில் இந்த மாதிரி சரியாக வச்சு பொறுத்துறக்கு பாருங்கள். இது ஒரு சைடு, இது இன்னொரு பக்கமாக வச்சு இந்த சட்டங்களை நீங்கள் வச்சு நல்லா இப்படி ஒரு அழுத்து கொடுத்துட்டிங்கன்னா இந்த அடைத்தாள் கரெக்டாக வரும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இதை நம்ம பொருத்தி இந்த மாதிரி வி ஷேப்பில், அதாவது இந்த மாதிரியான வி வடிவத்தில் கொடுத்தீங்கன்னா ஈக்கள் நல்லா அஸ்திவாரம் போட்டு ரொம்ப எளிதாக பாருங்கள். இப்போவே பாருங்கள், இதில் அஸ்திவாரம் போட ஆரம்பிக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த அடையை கொடுத்துருந்தோம்னா இதில் அஸ்திவாரம் போட்டு உடனடியாக கட்டும். எப்பவுமே ஒரு பெட்டியில் இந்த மாதிரி அடைகளுக்கு அப்புறம் ஒரு அஸ்திவாரத்தால் கொடுத்து இன்னொரு அடை சும்மா எம்டியாக போடுங்க. அதுலேயும் அஸ்திவாரம் கொடுத்துட வேண்டாம். ஏன்னா ஒன்று கட்டினதுக்கப்புறம் தான் இன்னொன்று கொடுக்கணும், இல்லைன்னா அதில் வேக்ஸ் மாற்ற வரக்கான வாய்ப்பு உண்டு. இதை கொடுத்துட்டு எம்டியாக விடாதீங்க. ஏன்னா சப்போஸ் நீங்கள் கவனிக்காமல் விட்டால் கூட அது இயற்கையாக அதில் அடை கட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ அடை கட்டுறதுக்கு உங்களுக்கு அங்கே இதுக்கு சட்டங்கள் இல்லை அப்படின்னா அது இடைஞ்சலாக போயிடும். வேறு பக்கம் மேலேருந்து மூடியிலலாம் கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மெழுகு அடைத்தாள் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் அந்த மெழுகு அடைத்தாள் இருக்கக்கூடிய எக்ஸகன் அந்த வடிவத்திலிருந்து அருங்கோண வடிவத்தில் அது அப்படியே புதிய அடைகளை கட்டி அதில் முட்டையிட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ இந்த தேனீக்கள் முட்டையிட்டு அந்த அடைத்தாளில் அடை புதுசாக அடையும் கட்ட ஆரம்பிச்சிருச்சு, கட்டி டெவலப் ஆகி அது கொடுக்காம ஒரு ஃப்ரேமில் எப்படி ஒரு பீஸ் புதுசாக அடை கட்டும் அப்படிங்கிறது இதை விட ரொம்ப சின்னதாக ஆரம்பிச்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆச்சு இந்த அடையில் அது புதுசாக அடை கட்ட ஆரம்பிச்சு. இந்த ஃப்ரேமில் பாருங்கள், ஒன்று கூட இந்த மாதிரி பின்னிக்கும், ஒன்று கால் அதனுடைய கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த 6 செதில்கள் தெரியுது பார்த்திங்களா, அந்த செதில்களில் தான் இந்த வேக்ஸ் உருவாகும். அந்த வேக்ஸை எடுத்து கால் மூலமாக மாற்றி அது ஒரு புது அடைகளை கட்ட ஆரம்பிக்கும். இப்போ இது அடை கட்டுறதுக்காக இவ்வளோ சிரமப்படுது. இதே நம்ம மெழுகு அடைத்தாள் கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப எளிதாக அதில் கட்ட ஆரம்பிச்சு.